நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு காவேரிக்கு தெரிஞ்சாலே அவன் நொறுங்கி போயிடுவா. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பாட்டி. விஜய் எங்கடா போற? வரேன் தாத்தா. என்னடா? என்ன தாத்தா இப்ப எங்க போற நீ? என்ன விஜய்? வந்து சொல்றேன் தாத்தா. நில்றா. பிரச்சனை முடிஞ்சிருச்சு நினைச்சா இது முடியாது போல இருக்கே. நாங்க சொன்னது இப்பவாவது புரியுதா உங்களுக்கு? விஜய் வாழ்க்கையில காவேரி இருந்தானா தினம் தினம் இது தாங்க நடக்கும். தோ கோவமா கிளம்பி போறான்ல, எங்க போறான்னு நினைக்கிறீங்க? பசுபதி மிரட்டினதுக்கு பதில் அடி குடுக்கறேன்னு காவேரி இங்க அழைச்சிட்டு வரேன்னு போய் அவங்க வீட்டுல போய் நிப்பான். சாரதா திரும்பவும் அசிங்கப்படுத்தி அனுப்புவா. அந்த கோவத்தை கொண்டு போய் திரும்பவும் பசுபதியிட்டு கொண்டு போய் காமிப்பான். அந்த பசுபதி இதோ இப்ப வந்து மிரட்டினான்ல, அதே மாதிரி திரும்ப திரும்ப இங்க வந்து நம்ம உயிரை எடுப்பாங்க. புலிவால புடிச்ச கதை தாங்க இது. அப்பா, அம்மா சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிங்கப்பா. விஜய்க்கு இந்த வாழ்க்கை தேவையா? அவன் இப்படியே சுத்திட்டு இருந்தான்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்பா? அவனுக்குன்னு இருக்கிற பொழப்பு என்ன ஆகும்? நல்லா கேளு ராதா. எங்க விஜய் ஆபீஸ்க்குன்னு போய் எத்தனை நாள் ஆகுது? ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் நம்பி ஒரு தொழில நடத்தினா எத்தனை நாளைக்கு இங்க நடத்த முடியும்? இத்தனை நாள்ல ஆபீஸ்ல என்னென்ன கோளாறு நடந்திருக்கோ அதெல்லாம் பத்தி அவன் யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு என்ன தலையெழுத்தாங்க அந்த பசுபதி கிட்ட எல்லாம் போராடணும்னு? இதோ பாருங்க, விஜய் முரண்டு பிடிச்சாலும் சரி, நம்மள திட்டினா கூட பரவாயில்ல. நாம இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வாழ்க்கைய நாம சரி பண்ணி வைக்கணுங்க. அத விட்டுட்டு எல்லாம் கைமீறி போன பிறகு போச்சே போச்சேன்னு உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ராதா நீ வா. விஜய் ஒரு நிமிஷம். வாங்க விஜய். என்ன பிரதர், கடைக்கு போறீங்களா? ஆமா விஜய். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்களும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் இப்பதான் அங்க இருந்து வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அத்தை கிட்ட காவேரி கிட்ட எல்லாம் நான் பேசுறேன். வீட்டுல ஏற்கனவே எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க விஜய். இல்ல, நான் அதை பத்தி எதுவும் பேச போறதில்ல பிரதர். வேற ஒரு விஷயத்துக்காக தானே வந்தேன். அந்த பசுபதி வெளியே வந்துட்டான் குமரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தா பாட்டியை மிரட்டுற மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தான். நான் உதச்சு அனுப்பி விட்டேன். அந்த ஆளு அடுத்து காவேரியை தான் பார்க்க வருவான்னு எனக்கு தோணுது. அதான் நானும் பக்கத்துல இருக்கலான்னு வந்தேன். நான் வீட்டுக்கெல்லாம் வரலங்க. வீட்டுக்கு வெளியவே கார்ல வெயிட் பண்றேன். நீங்க உள்ள போய் அவங்கள கவனமா இருக்க சொல்லுங்க. என்னாச்சு பிரதர்? ஒண்ணும் இல்ல. என்ன பிரதர், பசுபதி வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு இல்லைன்னு சாதாரணமா கேட்டுட்டு இருக்கீங்க. உன் வீட்டுக்கு வந்துட போறான், வாங்க போலாம். அவன் ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் விஜய். வந்துட்டானா? எப்போ? அந்த இப்பதாங்க அங்கிருந்து கிளம்புனா. நான் உடனே கிளம்பி வந்துட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள எப்படி? இல்ல விஜய், அவன் வந்துட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ஆளு முதல்ல இங்க வந்துட்டுதான் அங்க வந்திருக்கான் போல. இங்கேயே வந்து தேவையில்லாம தான் பேசினான். நாங்களும் அவனை சும்மா விடல, ஆளாளுக்கு எகிரிட்டோம். காவேரி பசுபதியை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டா எங்க கிட்டயும் வாங்கிட்டு உங்ககிட்டயும் வந்து உத வாங்கியிருக்கான்.
விஜய். வந்து காவேரி ஏதாவது மிரட்டினானா? இல்ல கைக்கு ஏதாவது ஓங்கினானா? பொதுவா எல்லாரையும் மிரட்டினா வெண்ணிலாவை மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி உள்ளத்தாச்சு கூட பார்க்காம கங்காவையும் தள்ளி விட்டுருவேன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு தான் காவேரிக்கு செம கோவம் வந்து அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். விஜய், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. அவன் திரும்ப வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். யாரும் அவனுக்கு பயந்துட்டுலாம் இல்ல விஜய். என்னையும் கடைக்கு போங்க, அவனுக்கு பயந்து நம்ம யாரும் வேலையை விட்டுறக்கூடாதுன்னு கங்கா சொன்னான். காவேரியும் அதான் சொல்லுச்சு. அதான் நான் கடைக்கு கிளம்புறேன். சரிங்க பிரதர். எப்படி நான் இப்ப கால் பண்ணா காவேரி எடுக்க மாட்டா. அவளை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. நீங்களும் போய் கவனமா இருங்க. சரிங்க விஜய். சரி பிரதர், நீங்க கிளம்புங்க. நானும் அப்படியே கிளம்புறேன். பாப்போம். விஜய், சொல்லுங்க பிரதர். இல்ல அது என்னாச்சு சொல்லுங்க. இல்ல, காவேரி நீங்க கூப்பிட்டப்ப அவ வரல, கோவமா போனீங்க. காவேரியை நீங்க வெறுத்துருவீங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா இப்பவும் காவேரிக்காக ஓடி வரீங்க. அது எப்படிங்க காவேரியை வெறுப்பேன்? எனக்கு தெரியும். காவேரியோட அம்மா சும்மா நடந்ததே தேவையில்லாம பேசி அவ லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இல்ல விஜய், அத்தையால மட்டும் அவங்களும் நிறைய பொறுத்து போய் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அம்மா. வீட்டுல வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா விஜயாலையும் தாங்க முடியாது, நம்மளாலையும் அதை ஏத்துக்க முடியாது. குமரன், இல்ல என்ன ஆச்சு? இல்ல விஜய், அத்தை மட்டும்தான் பிரச்சனைக்கு காரணம் நீங்க யோசிக்காதீங்க. கொஞ்சம் மத்த பக்கமும் யோசிச்சு பாருங்க. மத்த பக்கமுமா? இல்ல என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்ல, பொதுவா சொல்றேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தப்போ என் பாட்டி ஒரு மாதிரி காவேரியை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு டோன்ல பேசினாங்களே, அதை வச்சு அவ ஏதாவது யோசிக்கிறாளா? என்ன பிரதர், அப்படி ஏதாச்சும் யோசிக்கிறாளா என்ன? எனக்கு சரியா தெரியல விஜய். என் பாட்டி ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்குவாளா என்ன? நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க பிரதர். பசுபதியை பத்தி யோசிச்சு பாட்டி கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. மற்றபடி காவேரி மேல அவங்களுக்கு வெறுப்பெல்லாம் இல்லை. காவேரி இதைத்தான் யோசிச்சு வராம இருந்தானா இப்பவே சொல்லிருங்க. நான் பாட்டியை விட்டு அவகிட்ட பேச சொல்றேன். இல்ல பாட்டியே வந்து கூப்பிட்டாதான் வருவானா சொல்லுங்க, பாட்டியை நேர்ல கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் விஜய், நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் காவேரி கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். எனக்கும் இதான் விஷயமான்னு சரியா தெரியல.